இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை பயமில்லா விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எபிரேயர் 11:13. இப்போது இருக்கிற நிலைமையையும் தாண்டி எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் என்பதை விசுவாசம் காண்கிறது. ஹென்றி ஹார்னாட் என்பவரின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கலாம். வால்தேனியர்கள் என்னும் குழுவினர் வேதாகமத்தை அப்படியே நம்பினாங்க. அவர்களுடைய தலைவர் தான் ஹென்றி ஹார்னாட். இவர்கள் ஒரு மலையில் குடியிருந்தார்கள். இவர்களை அழிப்பதற்காக டி பெரட் என்பவரின் தலைமையில் 4000 பேர் கொண்ட படை ஒன்று புறப்பட்டது. மலை அடிவாரத்தில் வைத்து அவர் தனது படையிடம், இன்று இரவு நாம் மலை உச்சியில் உள்ள கோட்டையில் தூங்குவோம் என்று கூறினார். பின்னாடி அங்கிருந்து கிராமத்தாரிடம் கோட்டையிலிருந்து வால்தேனியர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து எங்கே கொண்டு வந்து நாளை தூக்கிலிடுவேன், பார்க்க வந்து விடுங்கள் என்று கொக்கரித்தார். மலையில் படை ஏறிய போது மேலே இருந்து கற்கள் வீசப்பட்டன. படை சிதறி ஓடியது. டி பெரட் காயமடைந்தார். வால்தேனியர்களோ அவரை தூக்கி கொண்டு போய் தங்கள் கோட்டையில் தங்க வைத்தார்கள். டி பெரட் சொன்னபடி அன்று இரவு அவர் வால்தேனியர்களின் கோட்டையில்தான் தூங்கினார். ஆனால் அவர் சொன்னபடி அல்ல. மறுநாள் அவருடைய படை அந்த கோட்டையை சுற்றி கொண்டது. ஆனால் அதற்கு முன் வால்தேனியர்கள் தப்பிவிட்டார்கள். எல்லா சமயங்களிலும் விசுவாசிகள் இப்படி தப்பி விடுவதில்லை. ஒருமுறை 250 வால்தேனியர்கள் ஒரு குகையில் தங்கியிருந்தார்கள். குகையை படை சூழ்ந்து கொண்டது. குகை வாசலில் தீ கொளுத்தினார்கள். குகை புகையால் நிரம்பியது. உள்ளே இருந்தவர்கள் தேவனை துதித்து கொண்டே மரித்து போனார்கள். சத்தியத்தின் மேல் இப்படிப்பட்ட ஒரு பற்று தேவை. உயிரை விட சத்தியத்தை பெரிதாக நினைத்த வால்தேனியர்களைப் போன்று நாமும் இருப்போமா? நமக்குரிய நிலையான இடம் இனிமேல் தான் வரப்போகிறது. மரித்தாலும் உயர்த்து அந்த நகரத்தில் நாம் பங்கடைவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த கால நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயமில்லாத ஒரு விசுவாசத்தை தாங்கப்பா. உங்களுடைய அன்பினால் எங்களை இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.